வாழைக்காயிலேயே வறுவல், பொரியல், பொடி மாசுன்னு நிறைய சைட் டிஷ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் சுக்கா, நான்வெஜ் டேஸ்ட்டில் வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான சுக்கா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 வாழைக்காய், நல்லா சதை உள்ள வாழைக்காயை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக. இப்போ இதை ஒரு ஆஃப் பாயில்டுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் தட்டு வச்சுட்டு இந்த வாழைக்காயை இதில் கொட்டி நம்ம வேக விட்டுக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். ஒரு பாதி அளவுக்கு தான் இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். மீதி எல்லாமே நம்ம வதக்கிறதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ இது வேகிறதுக்குள்ளே ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, நெக்ஸ்ட்டு 2 வரமிளகாய், கூடவே கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு போல் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பத்தை தேங்காய் பொடியாக நறுக்குனது, இதை துருவி கூட சேர்த்துக்கலாம் தேங்காவை. இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிருங்க இந்த மாதிரி. இப்போ இந்த மசாலா இருக்கட்டும், நம்ம வாழைக்காய் வெந்துச்சாங்கிறத பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோம். ஒரு பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு ஃபோக் எடுத்து குத்தி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே லேசாக இறங்கினா போதும். முழுவதுமாக குக் பண்ணாமல் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை வெங்காயம் தான் நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு லேசாக வதக்கினா போதும். ரொம்பலாம் வெங்காயம் வதங்க வேண்டாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், மசாலா கரிஞ்சிடாமல் இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா விழுதில் நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ராவாக தான் சேர்த்துருக்கோம். அதை இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் பச்சை வாசனை இல்லாமல். மெயினாக இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், இதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை சுத்தமாக போயிடணும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். மசாலாவில் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அந்த தண்ணியும் நல்லா இழுத்து மசாலா ஓரளவுக்கு ட்ரை ஆகும் இந்த மாதிரி. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வேக வச்சு ஆற வச்ச வாழைக்காவை இது கூட சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் சேர்த்த பிறகு கூட சிம்மில் வச்சு தான் நல்லா கலந்து கொடுக்கணும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப் குக்கிங்கில் வேக வச்சதுனால தான் வாழைக்காய் உடையாமல் இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகுது. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம இப்போ வரைக்குமே உப்பு ஆட் பண்ணல. வாழைக்காய் வேக வைக்கும் போது ஆட் பண்ணல. மசாலாவிலே நம்ம உப்பு சேர்க்கல. வாழைக்காய், மசாலா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்படி உப்பு சேர்க்கும் போது தான் வாழைக்காயில் நல்லா உப்பு பிடிக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் தான். இந்த வாழைக்காய் சுக்காவுக்கு நீங்கள் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நல்லா பிரட்டி விட போகிறோம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா அடியில் பிடிக்காமல் நல்லா இந்த வாழைக்காவோடு சேர்ந்து வரும். இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். கடாயில் அதிக மசாலா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வாழைக்காவை மட்டும் மிக்ஸ் பண்ணாமல் கடாயில் இருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ பிடிக்காது அதிகமாக. இப்போ திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திருக்கேன். வாழைக்காய் சுக்கா நல்லா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பாருங்கள், மசாலா வாழைக்காவோடு நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இறக்க போகிற ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு. ஃபைனலாக இது ரெண்டும் சேர்க்கும்போது சுக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு அருமையான டேஸ்ட்டில் வாழைக்காய் சுக்கா ரெடி. நான்வெஜ் டேஸ்ட்டில் இந்த வாழைக்காய் சுக்கா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.